ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒய்ஃப் என்ன பண்ணுறா அப்படின்னா வீட்டில் சும்மா இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சும்மாவாக இருக்கிறோம். மார்னிங்லேருந்து ஈவினிங் முடி எவ்வளோ வேலை பார்க்குறோம். ஆஃபீஸ் போனால் கூட கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும், நம்மளுக்கு ரெஸ்ட்டே கிடைக்காது. பாருங்கள், மார்னிங் 5 o'clock எழுந்திரிச்சு அவ்வளோ வேலையும் பார்த்துட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ துணி ஊற வச்சுருக்கிறேன். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் இந்த துணி துவைக்கணும். பாருங்கள், வெயில் பாருங்கள் என்ன போடுதுன்ட்டு. இந்த வெயில்ங்கிற கூட இன்னும் இந்த துணி துவைக்கணும். இது மட்டும் பத்தாது அப்படின்ட்டு 2.25 கிலோ 2.5 கிலோ அரிசி இருக்கும், அதையும் ஊற வச்சுருக்கிறேன். பாருங்கள், அதையும் வந்து நாட்டணும். பார்த்திங்கன்னா பாருங்கள், இவ்வளோ அரிசி ஊற வச்சுருக்கிறேன், இதையும் வந்து நாட்டணும். இன்னும் மார்னிங் இவ்வளோ வேலையே பார்த்துட்ருக்குறோம், இன்னும் நம்ம குளிக்கக்கூட இல்லை. இதுக்கு ஊடால போய் பூஜை ரூம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து லைட்டை போட்டு காட்டுறேன், க்ளீன் பண்ணாமல் இருக்குது. நேற்று வந்து சாமி கும்பிட்டதெல்லாம் அப்படியே பாருங்கள் க்ளீன் பண்ணாமல் இருக்குது. இதெல்லாம் இன்னைக்கு க்ளீன் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் பத்தாதுன்ட்டு இதெல்லாம் இன்னைக்கு க்ளீன் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் இதோட முடிஞ்சுன்னு பார்த்தீங்களா, அப்புறம் வீடு துடைக்கணும், வீடெல்லாம் துடைச்சி வைக்கணும். என் சைக்கிளில் பார்த்திங்கன்னா காற்று இல்லை, நேற்று போகிறப்பே காற்று இல்லை. நான் போய் தான் என்ன வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் இருந்தால் கூட காற்றடிச்சு கொடுக்க மாட்டாங்க, நான் போய் தான் அங்கே காற்றடிச்சிட்டு வரணும். இவ்வளோ வேலையை நம்ம பார்த்துட்டு உசுன்னு கொஞ்சம் நேரம் கூட நம்ம உட்கார முடியாது. ஆனால் என்ன சொல்லிடுவாங்க பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்காரர் என்ன செய்யுது, சும்மா இருக்குது. அதை கேட்குறப்ப நம்ம மனசுக்குள்ளே எவ்வளோ வேதனை இருக்கும். உங்களுக்கு அந்த வேதனை இருக்குமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு உண்மைக்கே ரொம்ப வேதனை இருக்கும். இவ்வளோ வேலையும் பார்த்துட்டு, நான் ஆப்ரேஷன் பண்ணதோட இவ்வளோ வேலையும் பார்த்துட்டு இப்படி இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.